Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நினச்சி பார்த்தா 12th நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம ஆன்சர் கீ டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார் நான் நல்லா தான் சார் எழுதுறேன், மார்க்கே கிடைக்கல சார், நல்லா தான் சார் எழுதுறேன், மார்க்கே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புன காலங்கள் நிறையா இருக்குது. ஏன் மார்க் கிடைக்கல அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஆன்சர் கீ வந்து ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் எழுதியிருக்க ஆன்சர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரியா, நாம் இந்த வீடியோவில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புரியும். ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, சரியா, நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய பயாலஜி எக்ஸாமுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அப்படியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் கொஸ்டின் வந்தாலும் சரி, இல்லை டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, விடாதீங்க, எழுதுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தியரி பேப்பர் எழுதும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தியரி பேப்பர் எழுதும் போது செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க. ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். 8 1 மார்க் வந்து இருக்குது, பயோ பாட்னியில் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன்த் கொஸ்டின் வந்து அதாவது பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எனி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 3ல் ஏதாவது 2 எழுதுனாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். இப்போ 10th கொஸ்டினுக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது. இது 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதினாலும் போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் 2 மார்க்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் சொல்லி பார்த்தா பாயிண்ட் போட்டு எழுத மாட்டோம். சரியா, இப்போ 14th கொஸ்டின் வந்து பாருங்களேன், பாயிண்ட் போட்டு எப்படி நீட் அண்ட் கிளியர் எழுதிருக்காங்க. அதுலேயும் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி டூ எழுதுனா போதுமானது. லாஸ்ட் இயர் கேட்ட 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 3 மார்க்கில் தான் கம்பல்சரி இருக்குது, 2 மார்க்கில் கம்பல்சரி கிடையாது. சரியா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது யூசஸ் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ ஜெனட்டிக் மேப் வந்து கொடுத்துருக்காங்க, அதை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூசஸ் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே இதுக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கே குறைக்க மாட்டாங்க, அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சரியா, அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் பாருங்க, நீங்கள் மூணு விஷயத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே ஒரு மார்க் என்ன பார்த்தா போட்டு தான் ஆகணும், மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணிருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ½ பேஜ் எழுதியிருப்போம். 3 மார்க் கொஸ்டினுக்கு ½ பேஜ் எழுதியிருப்போம், இல்லை 1 பேஜ் கூட எழுதியிருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க 2 மார்க் 2.5 தான் போட்டிருப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவலுக்கு வந்து பாருங்கள், 19th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து டயக்ராமுக்கு 2 மார்க் இருக்குது, டயக்ராமுக்கு மட்டும் 2 மார்க் இருக்குது. அந்த பார்ட்ஸை நம்ம நோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு 1 மார்க் இருக்குது. இந்த பார்ட்ஸை நோட் பண்ணுறது தான் எப்படி அப்படிங்கிறத நாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ட்ரிக்கை நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு தான் நான் அதாவது அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4x1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 4ல் இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி 4 எழுதுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனிஷனுக்கு 2 மார்க்கு, டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு 3 மார்க். சரியா, அதே மாதிரி 21 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் 21வது கொஸ்டின் டயக்ராமுக்கு வந்து 1 மார்க். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டயக்ராமுக்கு வந்து நமக்கு வந்து மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். சரியா, இப்போ ஜுவாலஜியில் பாருங்கள் 11th கொஸ்டினுக்கு வந்து டயக்ராமுக்கு வந்து 1 மார்க்கு. அந்த பார்ட்ஸை நோட் பண்ணுற பாருங்களேன், அந்த பார்ட்ஸ்லையும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ராக்கெட்டில். சரியா, எனி 2 பார்ட்ஸ் அதை நோட் பண்ணாவே அதுக்கு 1 மார்க்கு. சரியா, அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. நான் வந்து சார் ஏன்னா இந்த 11th கொஸ்டின்லாம் அந்த பார்ட்ஸ் ஏதாவது 1 2 மறந்து போச்சுன்னா நம்மளுக்கு அந்த டிராயிங் பண்ணுறதே அந்த டயக்ராம் பண்ணுறதே விட்டுருவாங்க, பார்ட்ஸ் மறந்து போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ நமக்கு ப்ராக்கெட்டில் எனி டூ எழுதினாவே 1 மார்க் கொடுத்துருங்க அந்த பார்ட்ஸில். அதனால் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா விடாதீங்க, தயவுசெய்து விடாதீங்க. அதெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து
மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆர் செலக்டர் கே செலக்ட், சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கொஸ்டினுக்கும் ஈஸியாக என்னாச்சு பார்த்தா மார்க் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. நான் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா தமிழ் மீடியம் பசங்களும் அந்த பிடிஎஃப் லிங்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களும் இதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, சரியா? ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி அஃபிஷியல் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் அதாவது இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.